பிரைஸ் த லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனம், Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு யுத்தத்திற்கு போவதற்கு என்றோ ஒரு நாள் என்று நியமிக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் திடீரென்று எதிரி நாட்டுக்காரர்கள் எப்போ வருவார்கள் தெரியாது. அதுக்கு முன்பதாக ஆயத்தமாக்கப்படுவதற்கு அந்தந்த நாட்டில் இருக்கிறதான அனிமல்ஸை யுத்தத்திற்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த குதிரை எதற்கு அப்படின்னு சொன்னால் ராஜா ஏறுவதற்காக வைக்கப்படுகிறது குதிரை. ஒருவேளை எதிரி நாட்டுக்காரர் இந்த ராஜாவை துரத்தும்படியாக முயற்சி பண்ணும்போது இந்த குதிரை மேலே ஏறி அவர் தப்பித்து கொள்வதற்காக இந்த குதிரையை கொண்டு பழகிக்கப்படுவார். அதுவும் சில நேரத்தில் எப்படி பழகிக்கப்படுவார்கள் அப்படின்னா, அந்த ராஜாவை போன்ற முகபாவத்தை கொண்ட யாராவது ஒரு சிலரை வைத்துக்கொண்டு எத்தனை குதிரைகள் இருக்கிறதோ அத்தனை குதிரைகளுக்கும் ஒரு விசேஷித்த ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. அதுதான் இந்த அருமையான கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இதில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, வேலைக்கு எல்லாருமே அங்கே ஸ்கூலில் ஒரு வேலை இருக்கும், ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு வேலை இருக்கும். காலேஜில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ரைட்டிங் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும். ஆனால் எக்ஸாமுக்குன்னு சொல்லி ப்ரிப்பேரிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆசிரியங்கள் அது வித்தியாசமான காரியங்கள் தான். நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அன்றன்று அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை படிக்கணும். இயேசப்பா தெளிவாக சொல்லிக்கிறார், அவர் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பெரிய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் வளர்ப்பதற்காக கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் வரும்போது, என்னுடைய எதிர்ப்புகள் வரும்போது, அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புகள் வரும்போது நான் ஜெபிக்கிறவனாக இருப்பேனால் என்னுடைய ஜெயம் சற்று தாமதமாக தான் நடக்கும். ஆனால் எப்போதுமே நான் அலர்ட்டாக இருக்கும்போது, எப்போதுமே தேவனுடைய சமூகத்தில் நான் எப்போதுமே அவருடைய நாமத்து நிமித்தமாக விழித்து கொண்டு இருக்கும்போது, எந்த நேரத்தில் நான் கேட்டாலும் எனக்கு பதில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் ஆயத்தமாக்கப்படுவது. சில நேரங்களில் நம்ம ஆயத்தம் எப்படி இருக்கிறோம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆச்சு, வெளியில் எங்கேயாவது போகிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டைம் ஆச்சுன்னு அறிகுறியாக பறக்கிறோம், வேகமாக செய்யணும்னு நடக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், டைமிங்க்கு எழுந்து டைமிங்க்கு நம்முடைய வேலையை செய்து டைமிங்க்கு நம்முடைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது டைம் ஆகிடுச்சே என்ற ஒரு மனப்பதட்டம் நமக்குள்ளே வராது. எந்த வேலை செய்தாலும் சரி, நம்மை சில இடங்களுக்கு ஊழியத்திற்கு என்னையெல்லாம் அழைப்பு கொடுக்கும்போது அநேக நேரங்களில் நான் சோர்வு அடைந்தது உண்டு. நான் தனியாக இருக்கும்போது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவேன். என்ன தான் போனாலும் நான் போகிற பஸ்ஸு ஸ்லோவாக போச்சுன்னா மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, பஸ்ஸு லேட்டுன்று சில நேரத்தில் நான் சொன்னாலும் என்னை இன்வைட் பண்ண அந்த சகோதரர்கள் நிச்சயமாக என் மேலே கோவப்பட்டது உண்டு. நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்முடைய பன்ச்சுவாலிட்டி ரொம்ப அவசியமாக ஃபாலோ பண்ணணும். டைமிங்க்கு எழுந்துருங்க, டைமிங்க்கு தூங்குங்க, எல்லா விஷயங்களும் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜெபிக்கிறீங்களா, அது தப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா பைபிள் படிக்கிறீங்களா, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், பைபிள் படித்து முடிச்சதுக்கப்புறம், பாட்டு பாடுறதுக்கப்புறம் ஒரு ஒர்க் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், அதில் அறிகுறியாக செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு டென்ஷன் ஆகாமல் நிதானமாக பண்ணணும். நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க, எல்லோரும் தூங்கிட்டாங்க. நடுச்சாமத்தில் தூதன் சொல்லுகிறார், இதோ மணவாளன் வருகிறார். 10 பேரும் சத்தம் கேட்டு எழுந்துட்டாங்க. ஆனால் 5 பேர் அவங்க உள்ளே என்ட்ரா வராங்க, மீதி 5 பேர் உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன் அப்படின்னா இவங்க எண்ணெயை கொண்டு போனாங்க, அவங்க எண்ணெயே கொண்டு போகவில்லை என்று பார்க்கிறோம். அலர்ட்டாக இருக்கணும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அலர்ட்டாக இருக்கணும். நாம் பரலோகம் போவதற்கு எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு ஜெபத்தை நாம் ஜெயிப்பதற்கு அலர்ட்டாக இருக்கணும். ஒரு ஸ்தோத்திரத்து மூலமாக ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு அலர்ட்டாக இருக்கணும். அதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களால் முடியுங்க, உங்களால் முடியும், என்னால் முடியும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் உங்கள் வேலையிலையோ எந்த விஷயத்துலையோ நீங்கள் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதுமையான மென்மையான ஜெயமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை
அவர் தந்தருளுவார். ஆண்டவர் தலையெடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வருன்ற வார்த்தையின் பிரகாரமாய் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தில் வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். ஆஸ்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.